இணைந்திரு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பீஸா ரெசிபி தான். இந்த சிக்கன் பீஸா ரெசிபி பார்த்திங்கன்னா கடையில் உள்ளது போலவே அதே டேஸ்ட்டில் இருக்கும். இனிமேல் நீங்கள் கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷான பொருளை வச்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக இந்த பீஸா ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவில் சிக்கன் பீஸாவோட சேர்த்து நான் பீஸா சாஸும் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீஸா ரொம்பவே சீஸியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பீஸாவோட சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, அரை வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, அரை டீஸ்பூன் பெப்பர், அரை டீஸ்பூன் சுகர், அரை டீஸ்பூன் சால்ட். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. நான் மீடியம் ஸ்பீடில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நான் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸையும் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு, பெப்பரு இதையும் போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா இது சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டுக்கலாம். நல்லா இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீஸா சாஸ் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் நல்லா ஆற வச்சு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ பீஸாவோட மாவு செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம். நான் 2.25 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 கப்பு வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வெது வெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஈஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக இந்த வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம ஈஸ்ட்டையும் சர்க்கரையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்துடும். இப்போ இந்த உப்பை மட்டும் எடுத்துட்டு நம்ம இந்த ரெண்டையும் அந்த பவுலுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈஸ்ட்டை நல்லா கலக்கி விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் கம்முன்னு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஈஸ்ட்டு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ மாவுக்குள்ளே போட்டு நம்ம கலந்துக்கலாம். இதை நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவுக்குள்ளே போட்டு கலந்துக்கலாம். மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இந்த எண்ணெயும் வந்து நல்லா வந்து இந்த மாவில் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இந்த ஈஸ்ட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையுங்க. எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்கா ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க. இதை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ தண்ணி தான் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். நான் இதுக்குள்ளே 3/4 கப் தண்ணி போக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 ml தண்ணி. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நான் 10 நிமிஷமாக வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் நல்லா வந்து இப்படி உள்ளே எடுத்து வந்து மாவு இதுக்குள்ளே விடணும் சென்டரில். இப்போ மாவு வந்து நம்மளுக்கு நல்லா தயாராகிருச்சு. மேலே வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இதற்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக குடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப் வந்து பீஸா சாஸ் வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து பைனாப்பிள். சிக்கன் 100 கிராம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு. தேவையான அளவு மொசரல்லா சீஸ். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டு கலந்துக்கலாம். அதுக்கு நான் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரு, 1/4 டீஸ்பூன் பெப்பரு, 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் சிக்கனுக்குள்ளே போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சிக்கன் எடுத்து போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் பாயில் வந்து வெந்தால் போதும். இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும்ல, அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். 2 நிமிஷமாக வந்து நான் நல்லா வந்து சிக்கனை வதக்கி விட்டுட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு 3/4 வந்து வெந்தால் போதும். அப்புறம் அவனில் வைக்கல வந்து வெந்துடும். அவ்வளோதான், நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு மாவு. பாருங்கள், நல்லா டபுளாக வந்திருக்கு. நம்ம வச்சதை விட நல்லா டபுளாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து பீஸா ட்ரேயில் மாற்றிக்கலாம். நான் அந்த பீஸா ட்ரேயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து தூவி விட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 இன்ச்சு பேனு. இந்த மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து பீஸா பேனில் வச்சிடலாம். இது நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் வந்து சப்பாத்தி உருட்டுறதுல வந்து தேய்ச்சாலும் ஓகே தான். இப்படி கையிலேயே வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலும் ஓகே தான். எல்லா சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இது பண்ணணும். அந்த மாவை வந்து எல்லா பக்கம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஓரத்தில் இந்த மாதிரி வந்து 3 விரல் வச்சு இது பண்ணிக்கிங்க. ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபோர்க்கை வச்சு வந்து நம்ம எல்லா சைடும் வந்து குத்தி விடணும். இல்லாட்டி வந்து இது வந்து கேக்கு மாதிரி வந்துடும். நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரணும்னா வந்து இந்த ஃபோர்க்கை வச்சு எல்லா சைடும் குத்தி விடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸா சாஸை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸாக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ இந்த பீஸா சாஸ் போட்டதுக்கு மேலே லைட்டாக வந்து சீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் உங்களுக்கு வேணுன்னா வந்து நீங்கள் போட்டுக்குங்க. இந்த மொசரல்லா சீஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பீஸாக்கு. லைட்டாக போட்டுட்டு இப்போ நம்ம மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து நிறையா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ வச்சுக்கலாம். செகண்டாக கேப்சிகம் வச்சுக்கலாம். இப்போ பைனாப்பிள் வச்சுக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வச்சுக்கலாம். கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து நம்ம மேலே இது ஃபுல்லாக சீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. அவனை வந்து 450 டிகிரிக்கு வந்து நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இதை உள்ளே வச்சிடலாம். கரெக்டாக 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு பீஸா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இணைந்திரு சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.